வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் எட் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 1.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டுன்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் இந்த ஒரு 1.5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி சின்ன வயசுல ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி தட்டி விட்டிங்கன்னா இதை மாதிரி சூப்பர் பண்ணி ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக எப்படி போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 125R. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள். அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ரைட் அண்ட் ஹேண்டலிங் அண்ட் பிரேக்கிங் ஃபீட்பேக்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அஜைலான ஒரு பிக்கரான ஒரு டோனில் இருக்கக்கூடிய ஒரு யூனிக் அண்ட் நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு ஸ்டைலிங்னே சொல்லலாம். டிசைன் பார்க்குறதுக்கு ரியலி நல்லா இருக்குது ஆன் ரோட்லையுமே சரி. பட் ஆனால் ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு கம்யூட்டாக இருக்குன்னு கேட்காதீங்க. கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக இருக்குன்றனால அந்த ஒரு சீட்டிங் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஸ்போர்ட்டின்னு பார்க்கும்போது ஓகே, பட் ஃபேமிலிக்கு கேப்பபிளான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். சரி ஓகே, அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச். உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.4 bhp அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 66 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு மைலேஜில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்குது. பவர்லையும் ஒரு சூப்பரான ரேஞ்சில் தான் இருக்குது. பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் வருது. டாப் மாடல் வரங்கிறப்ப சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றதும் இந்த இடத்துல கொடுக்குறான்றப்போ பிரேக்கிங்லேயும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. அது இல்லாமல் டயர்ஸும் இருக்கிறதுலே இந்த செக்மெண்ட்லேயே நல்ல பெரிய டயர்ஸ் கொடுத்த ஒரு வெஹிக்கிள்லாம் அது நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 125R தான். இந்த வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 136 kg, சீட் ரேட்டு 794 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,27,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,34,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் யங்ஸ்டார்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு மோட்டர் சைக்கிள்னு பார்க்கும்போது நிச்சயமாக நிறைய பேர் இந்த ஒரு வெஹிக்கிளை சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன். இதுவுமே நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸ், அதுலேயும் குறிப்பாக கொஞ்சம் காம்பேக்டான ஒரு டோனில் இருக்கும். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு ஸ்போர்ட்டி வெஹிக்கிள்ன்றதையும் தாண்டி உங்களுக்கு சிங்கிள் சீட் ஆப்ஷன் அது மாதிரி ஒரு சில விஷயங்களும் கொடுக்குறான்றப்ப உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலிக்கும் ஓரளவுக்கு ஒரு கேப்பபிளான ஒரு டோனில் தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. அதனால் ஓவரால் டிசைன் நல்ல ஒரு வெர்சைலான ஒரு டோன்லன்றது கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஃபீச்சர்ஸ் இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட் இன் கிளாஸான ஃபீச்சர்ஸ் இந்த வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. நம்ம பார்த்த ஹீரோ கிட்டன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பிரேக்கிங், சேஃப்டி, இன்ஜின் பவர் அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் ஃபீச்சர்ஸ் வந்து ஜீரோ. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. அதுக்கு ஆமாங்க, ஏன்னா உங்களுக்கு ரைடிங் மோட்ஸு, ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் கனெக்டிவிட்டி அது இது நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கும் இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு 125cc இன்ஜின். ஏன்னா உங்களுக்கு ஸ்பெக் வைஸ் பொறுத்தளவுக்கு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 3 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச். உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.2 bhp அண்ட் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 56.5 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸில் எனக்கு தெரிஞ்சு இவங்க கொஞ்சம் நல்ல பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸே கொடுக்குறாங்க. மைலேஜ்லையும் நல்ல ஒரு மைலேஜ் தான். 55 அபோவ் போனாலே என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிள் கொடுக்குற மைலேஜ் பவருக்கு ஒரு நல்ல மைலேஜ். பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் வருது. பட் ஆனால் என்ன எஸ்பிடி மூலமாக தான்ப்பா கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஏபிஎஸ் மாதிரி விஷயங்கள் இந்த இடத்துல கிடையாது. இது வந்து இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு நெகட்டிவாகவே இருக்குது. வண்டி ஒரு டோட்டல் வெயிட்டு 123 kg, சீட் ரேட்டு 780 mm. ஆக மொத்தத்தில் வண்டி 100 ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 1,09,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,28,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய CB125 ஹார்னட். அவங்க நிச்சயமாக நம்ம இது வரைக்கும் பார்த்த 2 வெஹிக்கிள்ஸ்லன்னு பார்த்தோன்னா ஒன்றுலையும் ஒரு குறை இருந்துச்சு. ஒன்றில் பார்த்தா ஃபீச்சர்ஸ் இல்லைன்னோ, ஒன்றில் பார்த்தா பிரேக்கிங் சேஃப்டி இல்லைன்னோ. பட்னா இந்த வெஹிக்கிளில் அந்த 2 ஃபீச்சர்ஸையும் ஒரு சேர கொடுத்துருப்பாங்க. ஐ மீன்ஸ் 2 விஷயங்களும் இந்த வெஹிக்கிளில் நல்லா இருக்கும். ஏன்னா டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டோனில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்க அந்த ஒரு கோல்டு ஃபினிஷ்டோட அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த வெஹிக்கிளோட டிசைனை இந்த செக்மெண்ட்லேயே கொஞ்சம் ப்ரீமியம் அண்ட் எலகண்ட்டாகவும் வச்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கடுத்து லேஸ் பண்ணிக்க அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கும் இதில் வந்து
உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களா, அரௌண்ட் ஒரு 123.94cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் 10.99 bhp அண்ட் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 100 km/h. வெஹிக்கிளோடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு 53 கேம்பிள் வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங்ஸில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதை விடையும் கூட ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றது எதிர்பார்க்கலாம். பவரு ஒரு ஓகேவான ஒரு ரேஞ்சு, மைலேஜும் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி நல்ல ஒரு மைலேஜும் இருக்குது. ஓரளவு இன்ஜினில் குறை கிடையாதுப்பா, நல்ல ஒரு ரிஃபைண்டான இன்ஜின். ஏன்னா ஹோண்டான்றதுனால அதில் உங்களுக்கு டவுட்டே தேவையில்ல. பில்டு குவாலிட்டியும் நல்லா இருக்க போது, ஃபீச்சர்ஸும் நல்லா இருக்குது, ஸ்போர்ட்டி டிசைனும் இருக்குது. அதுக்கடுத்து பிரேக்கிங் பற்றி பேசணுன்னாலும் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குன்றப்ப பிரேக்கிங்லேயும் உங்களுக்கு குறைன்றது கிடையாது. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 134 kg தான். ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 1,34,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஸ்போர்ட்டி வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவுடைய எக்ஸ்ட்ரீம் 160R. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் இந்த ஒரு 160 செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் டூ வீலர்னால் அது நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் தான். அதுக்குன்னு அஃபோர்டபுளாக வருதுன்றப்ப நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் டவுனாக எதிர்பார்த்துற தேவையில்ல. மற்ற விஷயத்துலையும் ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசென்ட் ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வந்து இது வந்து நேச்சுரலாக நம்ம எக்ஸ்ட்ரீமோடைய அந்த ஒரு டோன்லேயே நல்ல ஒரு மேஸ்குலரான ஒரு டைப்பான ஒரு வெஹிக்கிளாக இருக்குது. ஆன் ரோட்டில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் சீட்டிங்லாம் சிங்கிள் பீஸாக வருதுன்றப்ப உங்களுக்கு அந்த ஒரு ரைடிங் கம்ஃபர்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குது. இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவு ஒரு டிசைன் நல்ல ஒரு டிசைனாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதிலும் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 163.2 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச். உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 14.79 bhp அண்ட் 14 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 107 km/h. வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 47 கேம்பிள் வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓரளவு என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 160 செக்மெண்ட்டுக்கு 47ன்றதே ஒரு நல்ல மைலேஜ் தான், அதில் உங்களுக்கு டவுட் கிடையாது. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா டாப் ஸ்பீடு ஒரு 107ன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் இதை விட கூட கொஞ்சம் பெட்டராக போகும். அதெல்லாம் வந்து 0 to 60 வந்து இந்த ஒரு 160cc ஏர் கூல்டு செக்மெண்ட்டில் இதுதான் பெஸ்ட்டு ஆக்சிலேஷன். அதனால் பர்ஃபார்மன்ஸ்லேயும் உங்களுக்கு குறைன்றது இருக்க பொருள் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க, சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 139 kg, சீட் வெயிட்டு 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,43,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். எந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமஹாவோட FZ-Fi. ஆமாங்க, V4 அது கிடையாது, FZ-Fi பேஸ் மாடல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. இந்த ஒரு வெஹிக்கிளை தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் இந்த ஒரு 1.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு 150cc மோட்டர் சைக்கிள் ஒரு மல்டி வேரியனாலும் ஒரு யூஸுக்கு இருக்கணும். நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜின், அதுலேயும் குறிப்பாக யமஹாவோட ஒரு ப்ராடக்டாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். FZ சீரிஸ் பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. நம்மளோட இந்தியன் மார்க்கெட்லன்னு பார்த்தோன்னா ஒன்ஸ் அப்பான டைம் நல்ல ஒரு ஃபேமஸான சீரீஸ்னே சொல்லலாம். யமஹான் வந்தாலே இந்த FZன்றது ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ ரீசன்ட் டைமில் கொஞ்சம் காம்படிட்டட் அதிகமானதுனால இந்த FZ சீரீஸ்ன்றது அந்த ஒரு யங்ஸ்டார் ஓரியன்ட் பைக்குன்றதை தாண்டி கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் நவ் இது வந்து கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு வெஹிக்கிளாக எடுக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருந்துக்கிட்டு இருக்கு. டிசைன் நல்ல ஒரு மேஸ்குலரான ஒரு டைப்பில் வரக்கூடிய ஒரு டிசைனாக தான் ஆன் ரோட்டில் பார்க்க நல்ல ஒரு டீசெண்டான அப்பியரன்ஸ் என்பதையும் கொடுக்குது. அட் த சேம் டைமில் யூசேஜுக்கும் இந்த ஒரு டிசைன்ன்றது பெஸ்ட்டாக தான் இருக்குது. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஒரு இன்ஜினும் ஒரு 149cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச். உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 12.2 bhp அண்ட் 13.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 115 km/h. வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு 46 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ரியலாக சொல்லலாம் ஆன் ரோட்டில் இந்த வெஹிக்கிள் வந்து இன்னுமே கூட பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றது உங்களுக்கு கொடுக்குது. மைலேஜில் வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த ஒரு 150 செக்மெண்ட்லேயே. அதுக்கடுத்து பர்ஃபார்மன்ஸ் 115 சொல்கிறாங்க இல்லைங்களா, ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸும் கிடைக்குது, அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க, பின்னாடியும் சேம் டிஸ்பிளே தான். பிரேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றதும் கொடுக்குறாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 135 kg, சீட் வெயிட் 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு
உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,42,000 கிட்ட வரைக்கும் வருது. இதில் V4 அதை மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஒரு V4 போகிறீங்கிறப்ப லைட்டிங்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்றது கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும். அதிலே ஹைப்ரிட் மாடல் போகிறீங்கப்போ இன்னும் பெட்டரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அது இதுன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறையவே கிடைக்கும். பட் ஆனால் கொஞ்சம் ப்ரைஸிங்கும் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் எனக்கு பெருசாக ஃபீச்சர்ஸ்லாம் தேவையில்ல. ஒரு எஃப்சி இருந்தால் அதான் எஃப்சின்ற அந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு வெஹிக்கிள் இருந்தாலே போதும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல உங்களோட ஃபேவரட்ன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. See you later.